நான் தீபா ராணி மியமாலேருந்து வந்தேன். இங்கே மியமால நிறையா தமிழ் பேருங்க இருக்காங்க. ஆனால் பர்சனலி எனக்கு தமிழ் பற்றி நிறையா கீப் இன் டச் இல்லை. ஆனால் இங்கே வந்து நான் நிறையா கற்றுக்கிட்டேன். இப்போ தான் நாங்கள் சீஷா டெம்பிளுக்கு போனோம். அங்கே நிறையா கல்லுங்களோட டெம்பிளாக செஞ்சு இருக்காங்க. அது ரொம்ப எனக்கு ஸ்ட்ரேஞ்சாக இருக்குது. அப்புறமா இப்போ நான் கல்ச்சர் காலேஜ்க்கு வந்திருக்கேன். இங்கே நிறையா பெயிண்டிங்லாம் இருக்குது. பெயிண்டிங்லாம் அவங்க வந்து விதமான பெயிண்டிங்லாம் இருக்குது. அதுக்கு நான் ரொம்ப எக்ஸைட்டடாகவும் இருக்கேன். அப்புறமா நாங்கள் வந்து இப்போ தேர்ட் ஜெனரேஷனில் இருக்கோம். சின்ஸ் மை கிராண்ட் ஃபாதர் ஜெனரேஷன் எங்கள் தாத்தா பாட்டி சின்ஸ் மை தாத்தா பாட்டி ஜெனரேஷன் நாங்கள்லாம் மியமாலன் தான் இருக்கோம். ஆனால் எங்களுக்கு பற்றி நிறைய கனெக்ஷன் இல்லை. பர்சனலி எனக்கு இல்லை. ஆனால் இங்கே நாட்டில் நிறையா தமிழ் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஃபாலோ பண்ணுறாங்க. பொங்கல் செய்யவும் எல்லா பண்டிகையும் இங்கே நாட்டில் செய்வாங்க. இப்போ நான் இங்கே வந்து இந்த வாய்ப்பெல்லாம் கற்றுக்கிறதுக்கு சான்ஸ் கொடுத்த இந்த சிஎம் ஐயா மட்டும் இந்த ஹோல் டீமுக்கு நான் ரொம்ப நன்றின்னு சொல்லிக்கிறேன். தேங்க்யூ. வணக்கம், என் பேர் ஸ்ரீ லாவண்யா தமிழ்வாணன். நான் மலேசியா நாட்டிலிருந்து இங்கே வந்திருக்கேன். வேர்களை தேடி இந்த நிகழ்ச்சி மூலியமா இங்கே வருவதற்கான வாய்ப்பு அளித்ததற்கு முதலமைச்சருக்கு மிக்க நன்றி. இந்த வேர்களை தேடி நிகழ்ச்சி மூலியமா நான் இங்கே வந்து பல நன்மைகளை பெற்றிருக்கேன்னே சொல்லலாம். இங்கே வந்து ஓரிரு நாட்கள் மட்டும்தான் ஆகுது நிகழ்ச்சி தொடங்கி. இந்த இரு நாட்களிலே பல நன்மைகள் நான் பெற்றிருக்கேன். மகாபலிபுரத்திற்கு சென்றோம். அங்கு உள்ள சிற்ப கலைகள், மேலும் அங்கே பல வரலாற்று சான்றுகள் மற்றும் அதற்கான தகவல்களை நான் அறிஞ்சு கொண்டேன். மேலும் இப்போ இங்கே சிலைகள் இதை எப்படி செய்கிறாங்க, இது போன்ற பல வகையான தகவல்கள் இங்கே கிடைச்சிருக்கு. இன்னும் நிறைய தகவல்கள் இந்த நிகழ்ச்சியில் நான் தொடர்ந்து பெறுவேன் என்று நம்புகிறேன். வாய்ப்பளித்தமைக்கு நன்றி. என்னுடைய பேர் கேசவா. நான் ஆஸ்திரேலியா நாட்டிலிருந்து வந்திருக்கேன். நான் என் முன்னோர்கள் இருந்த இடத்தை பற்றி தெரிஞ்சுக்கொள்ள ஆசையோடு வந்திருக்கேன். எனக்கு தமிழ் கலாச்சாரம், பண்பாடு, வரலாறு பற்றி தெரிஞ்சுக்கொள்ள இங்கே வந்திருக்கேன். இப்போ நாங்கள் மகாபலிபுரத்தில் இருக்கிறோம். நான் இப்போ மகாபலி சீஷோ டெம்பிளுக்கு போயினோம். அங்கே 7th century பில்ட் பண்ண டெம்பிளை போய் பார்த்தோம். அந்த டெம்பிளுக்கு நிறைய அதிசயங்கள் கண்டேன். அந்த டெம்பிளில் அவங்க எப்படி அந்த கல்லுகள் கொண்டு வந்தாங்களோ இந்த அதிசயத்தை பற்றி தெரிஞ்சு கொண்டேன். ஏன்னா 40 கிலோமீட்டர் சுற்றி அந்த டெம்பிள்குள்ளே எந்த கல்லும் இல்லை. அப்போ அந்த கல்லுகள் கொண்டு வரக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க, இல்லை எந்த டெக்னாலஜி பாதிச்சாங்க பற்றி எனக்கு தெரியல. ஆனால் அதை கொண்டு வந்தாங்கன்னு யோசிக்கும் போது ஒரு ஆச்சரியத்தோடு இருக்கின்றேன். அது மாதிரி வெவ்வேறு விஷயங்கள் தெரிஞ்சுக்கொள்ள இந்த வேர்களை தரும் திட்டம் என்னை கொண்டு வரக்கு மிக்க நன்றின்னு சொல்கிறேன்.